நார்மலாக வந்து நான் ஏதாவது இவெண்ட்டுக்கு போகணுன்னா மறந்துடுவேன். அதே மாதிரி தான் இதுக்கு மறந்துட்டேன். ஆனால் வேற மாதிரி மறந்துட்டேன். என்னைக்குன்னு தெரியல. அது இன்வைட் அனுப்பியிருந்தாரு எனக்கு. அதை பார்த்துட்டேன், இடம் பார்த்துட்டேன். டைம் வந்து 11:30 ஏதோ ஒரு இருந்தது அதில். சரி ஓகே நான் கிளம்பிட்டேன். அப்புறம் முந்தானத்து கிளம்புனேன் நினைக்கிறேன். இல்லை ஆமாம் முந்தானத்து ஃபோன் பண்ணேன். நான் வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பண்ணேன். சார் எங்கே சார் அப்படின்னாரு. அப்புறம் தான் ஈஸியாக இல்லை சார் நாளை மறுநாள். சரி ஓகே வரேன் அப்படின்னேன். இன்னைக்கும் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக வரலாம்னு நினச்சேன். இவங்க அதை விட லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. But anyway, my wishes to the whole team and especially இளன். நடிக்கிறது ஒரு டைரக்டராக இருந்துட்டு நடிக்கிறதுக்கு வந்து நிறைய கரேஜ் வேணும். ஸோ அந்த கரேஜோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் டு த ஹோல் டீம். ஒரு ஓகே அது அவங்க மென்ஷன் பண்ணுற மாதிரி இது ராம் காமா மாம் காமா தெரியல. ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங். I think it promises a lot of fun and some intimate personal things. So I hope this film works for everybody and again my best wishes to the team and for Netflix also. நிறைய இந்த ஒரு 2 minutes whatever அதிலே நிறைய இடங்கள் சிரிக்கிற மாதிரி இருந்தது. இட்ஸ் நைஸ். தேங்க்யூ. எனக்கு இளன் மேலே வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் இருக்குது. அதே என்னன்னா என்னை வந்து நான் நார்மலாக வந்து எனக்கு ஆன் ஸ்க்ரீன் வரணும்னா ரொம்ப ஹெசிடேஷன், நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் ஹி வாஸ் வெரி இன்சிஸ்டன்ட், வெரி பர்டிகுலர். ரொம்ப ஆக்சுவலாக வந்து என்னென்னா, சார் உங்கள் ஆஃபீஸ் மாதிரி வச்சு நாங்கள் படம்லாம் ஷூட் பண்ணிட்டோம் சார், நீங்கள் சும்மா ஒரு 2 ஷாட் தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி என்னை வந்து அந்த ஸ்டாரில் வந்து ஒரு 2 ஷாட் எடுத்து என்னை நடிக்க வச்சுட்டாரு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அவர் மேலே. பட் அந்த 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 ஷூட்டுக்கு வந்திருந்தப்பவே நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஹவு ஸ்டாரில் வந்து ஹி வாஸ் டூயிங் திங்ஸ். அந்த ஒரு லெங்தி ஷாட் எல்லாம் ஹவு ஹீ பெர்ஃபார்ம்ட் அண்ட் தென் பேஸ்ட் ஆன் தட் கவின் அட் எல்லாம் நிறைய சொன்னாங்க. ஸோ பட் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தட் இஸ் கோயிங் டு பிகம் அன் ஆக்டர். பட் அகெயின் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தட். ஐ திங்க் எல்லனோட எல்லா படமும் ஒரு மியூசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2 சாங் 3 சாங் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். பட் படம் முடியும் போது பார்த்தா ஒரு 13 tracks 14 tracks அப்படின்னு வரும். ஸோ ஐ திங்க் பியார் பிரேமா காதலில் வி டிட் ஃபஸ்ட்டு ட்ராக் லிஸ்ட்டே அனௌன்ஸ் பண்ணோம் சேம். ஸோ திஸ் ஹஸ் பிகம் லைக் எலனோட ஒரு sort of trend மாதிரி. And that's how we worked this film also. எஸ், எல்லாமே பண்ணாலே ட்ரெண்டு, சாங்கே ட்ரெண்டு, பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அஃப்கோர்ஸ் யுவன், வி நோ த கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் தட் யூ ஹேவ். யுவனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேன்ஸ், மறக்க முடியாத ஒரு ஃபேன் சொன்ன ஒரு மெசேஜ், இந்த பாட்டுக்கு வந்த ரியாக்ஷன் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஐ பின் ரீடிங் கமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். Not much that I remember that I can say that now, but super happy to be reading the comments and everything else. Absolutely. அவர் சொன்னார், ஏதோ நீங்கள் வந்து பதில் சொல்லணும்னா டேரக்டர் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் பேசுவார், நல்லா பேசுவார். ரைட், ஃபைனலி ஐ நோ தட் நீங்கள் இந்த படத்தோட நிறைய ரஷஸ் பார்த்துருப்பீங்க. யூ வாட்ச் த மூவி as well. Yeah, super entertainer. It's a fantastic film. Family, you can watch the film and like have fun. So it's one of those films that is going to go in your sort of like playlist, you know, just gonna keep visiting back and forth. So super film. வாவ், இந்த படம் ஃபிலிம் சூப்பர் ஃபிலிம்லாம் இருக்க போகுது, சூப்பர் ஹிட்டாக இருக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் யுவன், பெரிய கைத்தட்டோட தேங்க்யூ ஸோ மச். Super happy to be joining hands with Rise East and Netflix. So catch Pyar Prema Kalyanam on Netflix. Oh wow. மீட் பண்ணோன்னு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்க்கு அப்புறம் அவங்கள போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது அவங்கள என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. She thought I was a red flag. என்ன பார்த்தா ரெட் ஃபிளாக் மாதிரியா இருக்கு. ரெட் ஃபிளாக் மாதிரியா இருக்கு. எவ்வளோ ரெட் ஃபிளாக் தான். ஸோ ரெட் ஃபிளாக் நினச்சிக்கிட்டாங்க. பட் நான் ரெட் ஃபிளாக் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு சாங் வந்துச்சுல்ல, இட்ஸ் கால்ட் கிரேசி லவ். ரைட். அந்த சாங்ல
how the title is, that's exactly how we fell in love in the film. Crazy. கிரேசி லவ். ஆல்ரைட், கிரேசியா நீங்க லவ் பண்ணீங்க. ஸோ ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். மாப்பிள்ளை அண்ட் பொண்ணு, லெட் மீ இன்வைட்